முதலாவது செயற்பாடு என்ன நடக்கும் என்றால் முன்னவத்தை என்கிற அவத்தை இப்ப ஆஹ் முன்னவத்தை அணுவவத்தை மேன்முக அவத்தை என்றெல்லாம் அவத்தை படியா களப்பிரிவு நடக்கும். அப்படி அவத்தை அவத்தையா பிரிச்சு பிரிச்சு நடக்குமா இல்ல அது ஒரு ஒரு ஓர்டர்ல நடந்துட்டு போகும்? களத்துக்கு இந்த அவத்தையெல்லாம் தெரியாது என்ன. நாங்க ஆல்ரெடியும் சொன்னோம் போன கிளாஸ்ல, களத்துக்கு அவத்தை தெரியாது. நாங்க படிக்கிறதுக்கு ஈஸிக்காகத்தான் அவத்தைகளாக பிரிச்சிருக்கிறோம். முன்னவத்தையில் என்ன நடக்கும்? முதலாவது செயற்பாடு என்ன நடக்கும் என்றால் இந்த குரோமோசோம் குரோமோசோம் குரோமட்டின் நாங்க படிச்சோம். குரோமட்டினுக்கும் குரோமோசோமுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம். குரோமட்டின் என்றா ஒரு இடியப்ப சிக்கல் மாதிரி. அதுல இருந்து ஒவ்வொரு நிறமூர்த்தமும் ஒடுங்கி இப்படி இந்த மாதிரியான கட்டமைப்புக்கு வரும். ஏற்கனவே குரோமோசோம் ரெட்டிப்படைஞ்சிருக்குது. ஒவ்வொரு டிஎன்ஏயும் ரெட்டிப்படைஞ்சிருக்குது. ரெட்டிப்படைஞ்சு நடுவுல ஒட்டி கொண்டு இருக்குது. சரிதானே? இந்த கட்டமைப்பு வலைய ஒரு வலையாகத்தான் இருந்த இவ்வளவு நேரம். இந்த முன்னவத்தைக்கு வார நேரம் மட்டும் என்ன நடக்கும் என்றால் இந்த குரோமட்டின்ல இருக்கிற நார்கள் குறுகி தடிப்படைந்து ஒடுக்கமடைந்து குரோமோசோம்களாக மாறும். குறுகும் தடிப்படையும் ஒடுக்கமடையும். மூணு விஷயம் நடக்கும். குறுகும்டா ஷார்டன் ஆகும். இப்ப விரிஞ்சு கிடந்த தானே விளையாடிக்கும், அது சுருங்கி குறுகி தடிக்கும். சரிதானே? தடிச்சு என்னவாக மாறும்? குரோமோசோமாக மாறும், நிறமூர்த்தமாக மாறும். இந்த நிறமூர்த்தத்தை நீங்க நுணுக்கு காட்டியினூடாக பார்க்கலாம். சரிதானே? நிறமூர்த்தங்களை நுணுக்கு காட்டியினூடாக பார்க்கலாம். நிறைகிற இந்த படத்துல பாத்தீங்கன்னா விளங்கும். நுணுக்கு காட்டியினூடாக நீங்க நிறமூர்த்தங்களை அவதானிக்க இயலும். ஒளி நுணுக்கு காட்டியினூடாக பார்க்கலாம். எம்சிக்யூல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். சரிதான்? ரைட். இப்ப இப்படி வந்த இந்த நிறமூர்த்தத்துல இப்ப மனிதர்கள்ல எத்தனை நிறமூர்த்தம் இருக்குது? 46. 46. அது நாங்க 23 சோடி என்று சொல்லியிருந்தோம். 23 சோடி. ஏனென்றா தந்தையிலிருந்து 23, தாயிலிருந்து 23 வந்தது. இரண்டையும் நாங்க சொல்ற அமைப்பொத்த சோடி. ஒரே மாதிரியான ரெண்டு நிறமூர்த்தங்களை நாங்க சொல்ற அமைப்பொத்த சோடி. இதெல்லாம் நாங்க ஜெனட்டிக்ஸ்ல பொறுமையல்ல விரிவா படிப்போம். இப்ப வச்சுக்கொள்ளுங்க, இப்ப எங்கட ஒரு களத்துக்குள்ள இருக்கிற 46 நிறமூர்த்தங்கள்ல 23 தாயிலிருந்தும் 23 தந்தையிலிருந்தும் வந்தது. அதுல இலிங்க நிறமூர்த்தங்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாங்க? இலிங்க நிறமூர்த்தங்கள் என்னென்ன இருக்குது? XY. XY. வெரி குட். எக்ஸும் வையும் இருக்குது. அதுல ஒரு பெண் என்று சொன்னா அவள என்னென்ன காணப்படும்? Xம் எக்ஸும். ஆண் என்று சொன்னால் Xம் Yம். எக்ஸும் வையும். ரைட். அப்ப ஒரு ஒரு பிள்ளை ஒரு ஒரு மனிதர்ல இருந்து ஒரு ஒரு பெற்றோர்ல இருந்து வார பிள்ளை ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கிறது யாருடைய நிறமூர்த்தம்? தந்தையுடையது. தந்தையுடையது. ரைட். வெரி குட். இதெல்லாம் ஓலவெல்லையும் இருக்குது. ஏன்னா தந்தையில தான் எக்ஸும் வையும் இருக்கும். அப்ப நாங்க அதோட சேர்ந்த மாதிரியே தான் இதை படிக்க போறோம். ஒடுக்கட் பிரிவு தெரிஞ்சாதான் நாங்க ஜெனட்டிக்ஸ் படிக்கலாம். சரிதானே? பிறப்புரிமையியல், தலைமுறை உரிமையெல்லாம் படிக்கிறதுக்கு ஒடுக்கட் பிரிவு தெரிஞ்சிருக்கணும். நாங்க அடுத்ததா ஒடுக்கட் பிரிவு படிப்போம். இப்ப நான் பாக்குறது இளையுறு பிரிவு. இப்ப இளையுறு பிரிவுல அதே மாதிரியாக இப்ப இந்த 46 நிறமூர்த்தங்களும் புதுசா வார 2 கலங்கள்லையும் 46 வரணும். இப்ப சொல்லுங்க, நான் ஏற்கனவே கேட்டோம். இந்த இடையவத்தை முடிஞ்சு முன்னவத்தை உருவாகக்குள்ள அந்த களத்துக்குள்ள எத்தனை நிறமூர்த்தம் இருக்கும்? எத்தனை நிறமூர்த்தம் இருக்கும்? பொதுவாக எங்கட களங்களுக்குள்ள 46 நிறமூர்த்தம் தானே இருக்குது. இந்த முன்னவத்தைக்கு வார டைம்ல எத்தனை நிறமூர்த்தம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த டிஎன்ஏக்கள் ரெட்டிப்படைஞ்சிட்டா அடையலையா முன்னவத்தைக்கு வார நேரம்?
ஏற்கனவே எஸ்ங்கிற அவத்தையில சிந்தட்டிக் இடை அவத்தையில வந்து டிஎன்ஏக்கள் ரெட்டிப்படைஞ்சிட்டு என்ன. ஆகவே இங்க வரக்குள்ள முன்னவத்தையில வரக்குள்ள 46 நிறமூர்த்தங்கள் இருக்குமா, அதை விட கூட இருக்குமா? கூட இருக்கும் 92. எத்தனை இருக்கும்? அதை விட 92 இருக்கும். Right. இப்ப 92 வந்து ஒரு மனித காலத்துக்குள்ள இருக்க முடியாது என்ன. அப்ப அடுத்தது என்ன செய்யணும்? நாங்க இந்த 92ஐயும் 46 46ஆக பிரிச்சு 2 கலங்களுக்கு போக செய்யணும். அதுக்கு பேர் தான் இளையுறு பிரிவு. சரிதானே? அப்ப இங்க இதுக்கு நாங்க சொல்ற பெயர் பாருங்க. இந்த இந்த நிறமூர்த்தத்துல இந்த நிறமூர்த்தத்துல ஆஹ் இந்த நடுவுல இருக்கிற இந்த இந்த 2 நிறமூர்த்தத்தையும் இணைச்சு வச்சிருக்கிற ஒரு புரோட்டீன் இருக்குது. அந்த புரதத்துக்கு பெயர் கொஹசின். COHESIN கொஹசின். இந்த புரதத்தால தான் இந்த நிறமூர்த்தங்கள் இடையில இந்த ரெட் கலர் டொட் டொட் மாதிரி இருக்குத்தானே, இந்த 2 இரட்டிப்படைஞ்ச டிஎன்ஏக்களையும் நிறமூர்த்தத்துல ஒட்டி வச்சு கொண்டிருக்கும். இந்த நிறமூர்த்தத்துல ஒரு நிறமூர்த்தத்துக்கு நாங்க சொல்றது இது ரெண்டும் இன்னும் பிரியலையே, பிரியாம ஒட்டிட்டு இருக்கிறதுனால இவங்க 2 பேரையும் நாங்க சொல்றோம். இங்கேயும் பாருங்க, ஒரு லேடியோட நேம் தான் வச்சிருக்கிறோம். என்ன லேடி தான் நாங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் கேர்ள்ஸுக்கு. என்ன? சிஸ்டர் குரோமேட்டிக்ஸ், சகோதரி அரை நிற உருக்கள் என்று சொல்லுவோம். அப்ப நிறமூர்த்தத்துல அரை நிற உரு என்று சொல்றது என்னன்னா, ஒரு இரட்டிப்படைந்த நிறமூர்த்தத்தில் இருக்கிற ஒரு முழு நிறமூர்த்தம், அதாவது ஒரு பாதி நிறமூர்த்தத்துக்கு நாங்க சொல்றது ஒரு அரை நிற உரு. விளங்குதா இது? அதாவது இரட்டிப்படைஞ்ச நிறமூர்த்தத்துலதான் நாங்க இதை பார்க்கணும். இரட்டிப்படையாதத்துல சகோதரி அரை நிற உரு இருக்காது. அரை நிற உரு எப்போ உருவாகும் என்று சொன்னால், ஒரு டிஎன்ஏ இரட்டிப்படைஞ்சதுக்கு பிறகுதான் ஒரு குரோமோசோம்ல அரை நிற உருக்கள் வரும். இது ஒரு குரோமோசோம். இந்த ஒரு குரோமோசோம்ல இங்க உண்மையா 2 குரோமோசோம் இருக்குது. ஆனா 2 குரோமோசோமும் ஒட்டி இருக்கிறதுனால அதை குரோமேட்டிட்ஸ் என்று சொல்றோம். அரை நிற உருக்கள் என்று சொல்றோம். இந்த அரை நிற உருக்கள்ல சகோதரி அரை நிற உருக்கள் சொல்லுவோம். இந்த சொல் கடு முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் ஒண்டா ஒட்டிட்டு இருக்கிறதுனால இவங்களை சொல்றது சகோதரி அரை நிற உருக்கள், சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். சரிதானே? அல்லது உடன் பிறந்த அரை நிற உருக்கள் சொல்லலாம். உண்மையாக இங்கிலீஷ்ல இருக்கிற சிஸ்டர் குரோமேட்டிக்ஸ், தமிழ்ல உடன் பிறந்த அரை நிற உருக்கள் என்னும் வச்சிருக்கிறாங்க. சகோதரி அரை நிற உருக்கள் என்றாலும் அதே பேர் தான். இப்ப இந்த நடுவுல இருக்கிற இந்த இணைவுக்கு பெரிய ஒரு இணைவு இருக்குத்தானே, அந்த இணைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இணைவுக்கு நாங்க சொல்றது மையப்பாத்து. என்னது? மையப்பாத்து, சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியருங்கிறது மையப்பாத்து. நடுவுல இருக்கிற இந்த இணைவுக்கு பெயர், பெரிய இணைவுக்கு பெயர் மையப்பாத்து. சிறிய சிறிய இணைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது கொஹசின்ங்கிற புரோட்டீன். இந்த பெரிய மையப்பாத்துங்கிற இந்த நடுவுல இருக்கிற பெரிய இணைவுல இருக்கிற முக்கியமான புரோட்டீன் கைனெட்டோகோர். இந்த புரோட்டீன் பெயர் உங்களோட சிலபஸ்ல இருக்குது. அவை அதை இயக்கத்தானம் என்று சொல்லுவோம். அந்த புரதத்துக்கு இயக்கத்தானம் அல்லது கைனெட்டோகோர் என்று சொல்லுவோம். இந்த இந்த சொற்களை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரிதானே? இது முக்கியமான சொற்கள். அப்ப மையத்துல இருக்கிறது மையப்பாத்துங்கிறத உங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்ளலாம். அரை நிற உருக்கள், அரவாசியான நிற உருக்கள் என்று நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். நிற மூர்த்தத்துல நிற உருக்கள். சரிதானே? அரை நிற உருக்கள். அது ரெண்டும் ஒண்டா இருக்கிறதுனால சகோதரி அரை நிற உருக்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடையில இருக்கிறவங்களை ஒட்டி கொள்றது கோஹசின். கோ என்று சொன்னா ஒன்றிய வாழ்தல் அல்லது ஒன்றுங்கிறது, ஒன்றித்து போதலுக்கு தான் கோ என்று சொல்ற. சரிதானே? இப்ப கோஆர்டினேட்டர் என்றா ஒருங்கிணைப்பவர், உண்டாக்குறவர். சரிதானே? அப்ப கொஹசின்ங்கிறது உண்டாக்குற புரதம். சரிதானே? அந்த புரதத்துல பெயர் கொஹசின். நடுவுல இருக்கிற மையப்பாத்துல இருக்கிற இந்த புரதத்துக்கு பெயர் கைனட்டோகோர். இதெல்லாம் புரதங்கள். இப்ப இந்த புரதம் கைனட்டோகோர் இயக்கத்தானம் என்று சொல்லப்படும். சரிதானே? ரைட். அப்ப இது இவ்வளவு தான் இந்த நோட்ஸ்ல இருக்கிறது. அடுத்தது இந்த முன்னவத்தையில நாங்க சொன்னோம், ஏற்கனவே இடையவத்தை 3ல இந்த மைய மூர்த்தங்கள் ரெட்டிப்படைஞ்சிச்சுன்னு சொன்னோம். அதாவது மைய மூர்த்தங்கள் என்ன செஞ்சிச்சு? 2ஆ இருந்தது 4ஆ மாறிச்சு. இந்த முன்னவத்தையில இந்த மைய மூர்த்தங்களை சூழ என்ன உருவாகும்? கதிர்கள் உருவாக தொடங்கும். இந்த கதிர்கள் என்று சொல்றது மெஜிக் அல்ல அல்லது ஒளி அல்ல. கதிர்கள் என்று உருவாகிறது என்னண்டா நுண்புண் குழாய்கள்.
சரிதானே? நுண்புண் குழாய்கள் தான் வந்து அந்த மைய மூர்த்தங்கள்ல இருந்து நீண்டு நீண்டு வரும். இப்ப இந்த நீண்டு வரக்குள்ள ஆரம்பத்துல இது ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும். ஸ்டார் மாதிரி தெரியுதா? அப்ப இந்த ஸ்டார் என்ன இருக்கிற படத்துல பாருங்க. இந்த உணுக்கு காட்டி படத்துல பாருங்க. ஒரு ஸ்டார் மாதிரி தெரியுது. இப்ப அதனால அதுக்கு நாங்க வச்சிருக்கிற பேர் என்ன? எஸ்டர். உடு உரு. சரிதானே? உடு உரு என்று வச்சிருக்கோம். உடுவை போன்றது. உடுவன நட்சத்திரம். ஸ்டாரை போன்றது. அஸ்டர். அப்ப அஸ்டர் என்று வச்சிருக்கிறோம் இதுக்குத்தான். இதுல இருந்து வார இந்த கதிர்களுக்கு வந்து நாங்க கதிருக்குரிய நுண்குழாய்கள் என்று சொல்லுவோம். அப்ப இது என்னென்ன இருக்குது? மையமூர்த்தம் இருக்குது, கதிர் உடுவுரு இருக்குது, மையமூர்த்தத்திலிருந்து உடுவுரு ஸ்டார்ட் ஆகுது, அதுல இருந்து கதிருக்குரிய நுண்குழாய்கள் உருவாகுது. இது இவ்வளவும் சேர்ந்து ஒரு சிக்கல். இது இவ்வளவும் சேர்ந்து புரதத்தால், இது எல்லாமே புரதம். இந்த இவ்வளவும் வந்து என்னது? புரதம். ரைட்? இது இவ்வளவுமே இந்த சிக்கல் வந்து புரதம். இந்த இரண்டும் வந்து இந்த நுண்குழாய் சிக்கல் வந்து என்ன செய்யும்? இந்த 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 கதிர்களை பாருங்க. இந்த கதிர்கள் மெல்ல மெல்ல நீட்சி அடையும். நீட்சி அடையுதுன்னா கருத்து என்ன? இந்த கதிர்கள் நீட்சி அடையுதுன்னா கருத்து என்ன? சொல்லுங்க பாபம். யாருக்கு சொல்லி? கதிர்கள் நீட்சி அடையுதுன்னா கருத்து என்ன? இந்த கதிர்கள் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும்? குழாய். நுண்குழாய்கள். நுண்புண் குழாய்களால் ஆக்கப்பட்டது. நுண்புண் குழாய்கள் என்னத்தால் ஆக்கப்பட்டது? டிபியூலின்ங்கிறது என்ன? ஒரு புரதம். புரதம். வெரி குட். அப்ப புரதம் கதிர் வளர்ச்சி அடையுதென்றால் மறைமுகமாக புரதம் வளர்ச்சி அடையுது. புரதம் வளர்ச்சி அடையுதுண்டா புரத தொகுப்பு அங்க என்ன செய்யணும்? நடக்கணும். புரத தொகுப்பு நடந்து அங்க புரதங்கள் அந்த கதிர்கள்ல சேர்க்கப்படுது. சரியா? அப்ப புரத தொகுப்பு நடக்க 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 அப்ப அதை நாங்க பல்பாத்துருவாக்கம் என்று சொன்னா சரியா? அந்த சொல் சரியா? நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு பாத்துக்கள் பல சேர்ந்து ஒரு பல்பாத்து உருவாகிற செயல்முறைக்கு பேர் என்ன? பல்பாத்து உருவாக்கம். பொலிமரைசேஷன். அப்ப புரதங்கள் இங்க உருவாக 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 இந்த கதிர்கள் என்ன செய்யும்? நீட்சி அடையும். நீட்சி அடைய இந்த உரு ரெண்டு எதிர் திசைகளுக்கும் தள்ளப்படும். சரிதானே? இந்த உரு ரெண்டு எதிர் பக்கத்துக்கும் தள்ளப்படும். சரிதானே? அப்ப தாவர களங்கள்ல மையமூர்த்தங்கள் இல்லை. எனவே இங்க தாவர களங்கள்ல இருக்கிற குளிய வன்கூட்டில் இருக்கிற நுண்குழாய்கள்ல இருந்து கலப்பிரிவின் போது கதிர்கள் உருவாகும். இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இரண்டாவது அவத்தை என்ன? முன் அவத்தைக்கு பிறகு முன் அணு அவத்தை. இப்ப இந்த இதுல நாங்க ஒன்று சொன்னோம். இப்ப இங்க ரெண்டு பக்கமும் உடுவுறு போயிட்டு கதிர்கள் உருவாகிட்டு இப்ப இந்த நிறமூர்த்தம் ரெண்டா ஒட்டி கொண்டிருக்குது. இதை பிரிச்சு ரெண்டு பக்கமும் இழுத்தெடுக்கணும். இதுக்கு எது தடையாக இருக்கும்? இப்ப எது தடையாக இருக்கும் ரெண்டு பக்கமும் பிரிச்சு எடுக்கிறது? எது தடையாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ம் கொஹெசின். ஓகே, புரதம் தடையாக இருக்கு. மெயினாக ஒரு தடை ஒன்று இருக்கு. இந்த நம்மட கண்ணுக்கு தெரிகிற பெரிய தடை ஒன்று இருக்கு. என்னது? இங்க இருக்கிறது என்னது? கருவை சுத்தி இருக்கிற அதுக்கு பேர் என்னது? கரு கருமென்றகட விட பலமான ரெட்டை சுவர் இருக்குது. அதுல பேர் என்ன? வெரி குட், கருச்சூழி. அவை கருச்சூழி ரெட்டை மென்சவாலானது. ரெட்டை மென்சவுண்டா முதல் ஒரு மென்சவை போல ரெண்டு. அப்ப இந்த கருமென்சவ் இருக்கும் வரைக்கும் இந்த நிறமூர்த்தங்களை நாங்க ரெண்டாக என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அப்போ முன் அணு அவத்தையில முதலாவது நடக்கிற செயற்பாடு இந்த கருச்சூழி வந்து துண்டு துண்டாக உடைக்கப்படும். உடைக்கப்படுற செயற்பாடு யாரால மேற்கொள்ளப்படும்? உடைத்தல்ங்கிறது ஒரு தாக்கம், அப்படித்தானே? அவசேவ தாக்கம். அது யாரால மேற்கொள்ளப்படும்? நொதியங்களால. லைசோசோம்ல இருக்கிற நொதியங்களால மேற்கொள்ளப்படும். சரிதானே? அப்ப தேவையான டைம்ல அந்த நொதியங்கள் சுரக்கப்பட்டு அந்த கருச்சூழிய வந்து என்ன செய்யும்? துண்டாக்கும். துண்டாக்கி உடைச்சிடும். அப்ப கருச்சூழி கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் போனால் ஏற்கனவே முன்னவத்தையில ஒரு விஷயம் சொன்னா புன்கரு அதுக்குள்ள மறைஞ்சிட்டு.
சரிதானே? புன்கரு இருக்குதானே முன் அவத்தையிலேயே மறைஞ்சிரும். இப்ப பிள்ளைகள் முக்கியமான விஷயம், இந்த ஒவ்வொரு அவத்தையிலையும் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப நீங்க படமாக கீறி வைக்கிறது நல்லம் உங்களுக்கு. படமா கீறி வச்சீங்கன்னா மறக்காது. இப்ப முன் அவத்தைய கீறினால் அதுல புன்கருவ மறைச்சிரும். அப்ப முதல் இடையவத்தையில ஆம், புன்கரு இருந்த புன்கரு முன்னவத்தையில புன்கரு மறைஞ்சிரும். இப்ப புன்கரு எங்களுக்கு தேவையில்லையே. இப்ப இந்த இடத்துல புன்கரு எங்களுக்கு தேவையில்லை. இப்ப ஏற்கனவே டிஆர்என்ஏ புன்கருவிட தொழில் என்ன? புன்கருவிட தொழில் என்ன பிள்ளைகள்? போன கிளாஸ்ல கேட்டேன். ஞாபகம் இருக்கா? புன்கருவின் தொழில் என்ன? RNA ரைபோசோம். ஆர்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ போன்றவற்றை என்ன செய்யறது? தொகுக்கிறது. ஆகவே இந்த புன்கரு இப்ப எங்களுக்கு தேவையில்லை. ஆல்ரெடி புன்னகங்கள் எல்லாம் ரெட்டிப்பாகி இருக்கு. நிறைய புன்னகங்கள் தொகுக்கப்பட்டு முடிச்சு. அப்ப இங்க வந்து புன்கரு இப்ப எங்களுக்கு திருப்பி புதுசா உருவாகணும் புதிய காலத்துல தான். ஆகவே இப்ப புன்கரு தேவையில்லை. அப்ப புன்கரு மறைஞ்சிட்டு இப்ப முன்னணு அவத்தையில தான் கருச்சூழி மறையும். அப்ப புன்கருவும் இல்ல கருச்சூழியும் இல்லாட்டி இந்த கட்டத்துல களத்துல என்ன இருக்காது? கரு இருக்காது. சரிதானே? கரு மறைஞ்ச மாதிரி போயிடும். நிறமூர்த்தங்கள் தான் தெரியும். ஒளி நுணு காட்டில கருச்சூழியும் மறைஞ்சிரும் புன்கருவும் மறைஞ்சிரும். சரிதானே? அப்ப நிறமூர்த்தங்கள் இன்னும் ஒடுக்கமடைஞ்சு நிறமூர்த்தங்கள் இன்னும் ஒடுக்கமடைஞ்சு எங்களுக்கு இந்த குரோமட்டினாக இந்த குரோமோசோம்கள் வந்து தடிப்படைந்து நல்ல கிளியராக இந்த மைக்ரோஸ்கோப்ல அதாவது ஒளி நுணுக்கு காட்டியில நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இரண்டு தொங்கலுக்கும் இந்த உடுவுறுக்கள் அல்லது மையமூர்த்தங்கள் பயணப்பட்டிருக்கும். இப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த மையமூர்த்தங்கள்ல இருந்து வந்திருக்கின்ற இந்த கதிர்கள் வந்து இந்த நிறமூர்த்தங்கள்ல இணையும். விளங்குதானே? அப்ப நிறமூர்த்தங்கள்ல இரண்டு பக்கமும் கைனட்டோகோர்ங்கிற புரதம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு நாங்க சொல்றது இயக்கத்தானம். அப்ப நிறமூர்த்தங்களின் உடன் பிறந்த அரை நிற உருக்கள் அவற்றின் மையப்பாத்தில் இயக்கத்தானம் என அழைக்கப்படும் அதாவது கைனட்டோகோர் என அழைக்கப்படும் விசேட புரதத்தால இணைக்கப்பட்டிருக்கும். இப்ப என்ன செய்யுமாண்டா இந்த நுண்புண் குழாய்கள் அதாவது கதிர்கள் உடுவுருவுல இருந்து வார கதிர்கள் ஒரு ரெண்டு பக்கமும் இருக்குதானே உடுவுரு ஒரு பக்கத்துல இருந்து வார உடுவுருவிட கதிர்கள் வந்து இந்த நிறமூர்த்தத்துல ஒரு பக்கம் கைனட்டோகோர்லையும் மற்ற பக்க கைனட்டோகோர்ல மற்ற உடுவுருவில இருந்து வாரதும் இணைக்கப்படும். சரியா? ரைட். அப்ப இந்த நிறமூர்த்தங்கள் ரெண்டு பக்கமும் கதிர்களால இணைக்கப்படும். இதுதான் இந்த முன்னணு அவத்தையில முக்கியமாக நடக்கும். அதாவது இந்த கதிர் உருக்கள்ல நிறமூர்த்தங்களோட இணையாத சில கதிர்கள் கதிர்கள் வந்து 46 தான் உருவாகாது. நிறைய கதிர்கள் உருவாகும். புரத தொகுப்பு தானே நிறைய கதிர்கள் உருவாகும். அந்த கதிர்ல நிறமூர்த்தங்களோட இணைந்தது போக நிறமூர்த்தங்களோட இணையாத கதிர்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் வளர்ந்து கொண்டே போய் மற்ற உடுவுருவோட போய் ஜாயின் ஆகும். அப்ப அதெல்லாம் வந்து நீளத்துக்கு போகும். அப்ப அது நான் கைனட்டோகோர் மைக்ரோடிபியூல்ஸ் என்று சொல்றது. அதாவது கைனட்டோகோர் அதாவது இயக்கத்தானத்தோட இணையாத நுண்புண் குழாய்கள் முழு நீளத்துக்கும் எதிர் முனைவுகளில் இருந்து மையமூர்த்தங்களுடன் இடைத்தொடர்பு கொள்ளும். அப்ப ரெண்டு மையமூர்த்தங்களோடையும் கனெக்ட் பண்ற ஒரு புரதமாக அது மாறும். சரிதானே? ரைட். அப்ப இப்படி மாறினால் இப்ப அணு அவத்தைங்கிறது முக்கியமான அவத்தை. இந்த முன்னணு அவத்தைங்கிறது அணு அவத்தைக்கு ஜஸ்ட் முன்னுக்கு வாரது. கருச்சூழி மறைஞ்சி நிறமூர்த்தங்கள் இன்னும் ஒடுங்கி அதுல கதிர்கள் வந்து நிறமூர்த்தத்தோட இணைஞ்சிரும். இணைஞ்சதுக்கு பிறகு இந்த நிறமூர்த்தங்கள் அவ்வளவும் ஒரு தட்டில் அடுக்கப்படும். இப்ப இது லைனா காட்டப்பட்டதுக்கு கரு வந்து இருபரிமாணமானதா முப்பரிமாணமானதா? களம் களம் முப்பரிமாணமானது. அப்ப நான் வட்டமா கீறினது களம் வந்து கோளம் அல்லது முப்பரிமாண வடிவத்துல இருக்கும். இப்ப நான் ரொட்டி மாதிரி பார்க்கப்படாது. ஒரு தேங்காய் மாதிரி நினைக்கணும் நீங்க. இப்ப தேங்காவில நடுவுல ஒரு லைனை கீறினால் தேங்காவை நடுவா வெட்டி போட்டு அந்த பாதியை பார்த்தால் அது வட்டமாக தெரியும். ஒரு தட்டாக தெரியும். தேங்காவை இப்படி இருக்கிற தேங்காய் வெட்டி அந்த பாதியை நீங்க முன்னோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வட்டமாக தெரியும். அந்த வட்ட தட்டாகத்தான் இந்த நிறமூர்த்தங்கள் 46 சோடியம் 46 சோடி யோசிச்சு பாருங்க. 46 ரெட்டிப்படைஞ்சு 92 நிறமூர்த்தங்கள் 92 சகோதரி அரை நிற உருக்களாக இருக்குது. அவ்வளவு இந்த அவ்வளவும் நடுவுல களத்தின் நடுவுல ஒரு தட்டில் அடுக்கப்படும்.
சரிதானே? இப்ப இதெல்லாம் சர்வ சமனான நிறமூர்த்தங்கள். இப்ப ஒவ்வொன்றும் 23 சோடியாக எடுக்கப்படல. தனித்தனியாக 46 நிறமூர்த்தங்களும் ஒரு தட்டில் 46 இரட்டிப்படைந்த நிறமூர்த்தங்களும். நான் சொல்ற சொற்களை நல்லா கவனமா விளங்கிக் கொள்ளுங்க. 46 இரட்டிப்படைந்த சகோதரி அரை நிற உருக்கள் அவ்வளவும் ஒரு தட்டில் அடுக்கப்படும். இந்த தட்டுக்கு பேர் என்ன? அணு அவத்தை தட்டு. சரியா? மெட்டாஃபேஸ் பிளேட். இந்த அணு அவத்தை, இந்த தட்டில் அடுக்கப்படுற அவத்தைக்கு பேர் தான் அணு அவத்தைன்னு வச்சிருக்கிறோம். சரிதானே? அப்ப மையமூர்த்தங்கள் முற்றும் முழுதாக எதிர்முனைவுல இருக்கும். நடுவுல ஒரு தட்டில் ஒரு நேராக இந்த நிறமூர்த்தங்கள் எல்லாம் அடுக்கப்படும். இதுக்கு பேர் தான் என்ன? அணு அவத்தை தட்டு. அணு அவத்தை தட்டு. இந்த சொற்கள் தான் புதுசு உங்களுக்கு. இந்த சொற்களை பாடமாக்கினா சரி. ஏற்கனவே எப்படி பிரியும்ங்கிறத நாங்க விளங்கிட்டோம். இப்ப இந்த சொற்களை நாங்க உங்களுக்கு பரிச்சயப்படுத்துறதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இங்க வாரது அணு அவத்தை தட்டு. அணு அவத்தை தட்டுல நிறமூர்த்தங்கள் வந்து சேரும். இந்த அணு அவத்தை தட்டுல நிறமூர்த்தங்களின் மையப்பாத்துக்கள் அப்படியே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஆஹ் 2 பக்கமும் கதிர்கள் இருக்கும். 2 தொங்கல்லையும் உருக்கள் மையமூர்த்தங்கள் சென்று இருக்கும். சரிதானே? இது இவ்வளவும் தான் அணு அவத்தையிட படம். இந்த படத்தை கீறி நீங்க நோட்ஸ்கள்ல எழுதி வச்சுக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. அடுத்த கட்டமாக மேன்முகாவத்தை நடக்கும். மேன்முகாவத்தையில் என்ன நடக்கும்? இந்த கதிர்கள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இப்ப மேன்முகாவத்தையிட படம் இதான். அப்ப இங்க என்ன நடக்குது? இன்னும் கரு உருவாகல, புன்கரு உருவாகல, எதுவுமே நடக்கல. இப்ப எங்க என்ன நடக்குது? 2 பக்கமும் இணைஞ்ச கதிர்கள் மெதுவாக சுருக்கப்படுது. இப்ப இந்த கதிர்கள் சுருங்குது என்ற கருத்து என்ன? நிறமூர்த்தம் பிரியுது. நிறமூர்த்தம் பிரியுது ஒன்று. கதிர்கள் சுருங்குறது காரணம் என்ன? கதிர்கள் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்குது? புரதம். ரைட். புரதம் வந்து பல் பார்த்து அகற்றப்படும். ஏற்கனவே பல் பார்த்து உருவாக்கம் மூலம் தானே கதிர்கள் உருவாகிச்சு. இப்ப இந்த புரதங்கள் வந்து பல் பார்த்து அகற்றப்படும். இந்த வேலைகளை தான் இந்த புன்மையத்திகள் செய்யறாங்க. தொங்கல்ல இருக்கிற புன்மையத்திகள்ல பிரதான தொழில் என்ன? இந்த பல் பாத்துக்களை உடைக்கிறது. அப்ப பல் பாத்தை உருவாக்குறதும் பல் பாத்தை அகற்றுறதும். பல் பாத்துக்கள் அகற்றப்படுற நேரம் இந்த கதிர்கள் என்ன செய்யப்படும்? சுருங்கி சுருங்கி ஒரு பக்கம் இழுக்கப்படும். இழுக்கப்படுற நேரம் இந்த நிறமூர்த்தங்கள்ல அரை நிற உருக்கள் 2ஆக பிரியும். சகோதரி அரை நிற உருக்கள் இந்த கைனட்டோகோர் பிடிச்சு இழுத்த உடனே, அந்த இயக்கத்தானத்தை பிடிச்சு இழுத்த உடனே 2ஆக பிரிக்கும். 2ஆக பிரிஞ்சால் 2 பக்கமும் ஒரு செட் வந்து போகும். ஒரு பக்கம் 46 போகும், இன்னொரு பக்கம் 46 போகும். சரிதானே? இப்ப இதுல இந்த 46ல தாயிலிருந்து வந்த 23 இருக்கும், தந்தையிலிருந்து வந்த 23 இருக்கும். எல்லாம் சேர்ந்துதான் ஒரு தட்டுல அடுக்கப்பட்டுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒடுக்கட் பிரிவுக்கு போற நேரம் இதுல சின்ன வித்தியாசம் வரும். அதாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன். இங்க எங்கட நோக்கம் வந்து இளையுறு பிரிவுல அதே இருக்கிற நிறமூர்த்தங்கள் அதே மாதிரி வரணும். எங்களுக்கு எந்த வித மாற்றமும் வரக்கூடாது. சரிதானே? அதே நிறமூர்த்தங்கள் திருப்பி மகன்லையும் வரணும், பிள்ளைக்கலங்கள்ல வரணும், மகட்கலங்கள்ல வரணும். ஆகவே நிறமூர்த்தங்கள் எல்லாத்தையும் சர்வ சமனா பிரிக்கணும். தாயிர நிறமூர்த்தத்தையும் 2ஆ பிரிக்கணும், தந்தையிர நிறமூர்த்தத்தையும் 2ஆ பிரிக்கணும், ரெட்டிப்பாக்கி 2ஆ பிரிக்கணும். ஆகவே நடுவுல 46 நிறமூர்த்தமும் அடுக்கப்பட்டிருக்கு. 92 ஆக்கப்பட்டு அடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தொங்கலுக்கும் இப்ப எத்தனை போகும்? இங்கால 46 போகும், இங்கால 46 போகும். சரிதானே? அப்ப இயக்கத்தானத்துடன் இணைக்கப்பட்ட நுண்குழாய்கள் குறுகி உடன் பிறந்த அரை நிற உருக்கள் எதிர்முனைகளை நோக்கி இழுக்கும். சோ இயற்கைத்தானத்துடன் இணைக்கப்படாத நுண்குழாய்கள் நீட்சி அடைவதால் கலமானது நீட்சி அடையும். ரைட்? அப்ப இயக்கத்தானத்தோட இணையாத நுண்குழாய்களும் இருக்குது. நாங்க ஏற்கனவே பார்த்தோம். இணைஞ்ச நுண்குழாய்கள் சுருங்குறத்தின் காரணமாக இவங்க 2 செயற்பாடு நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று, இந்த இயக்கத்தானத்தோட இணைஞ்சிருக்கிற நுண்குழாய்கள் என்ன இருக்கிற நுண்குழாய் சுருங்குறத்தின் காரணமாக நிறமூர்த்தங்கள் என்ன செய்யுது? 2 பக்கத்துக்கு இழுக்கப்படுது. இந்த இயக்கத்தானத்தோட இணையாத இந்த நுண்குழாய்கள் நீட்சி அடையுது. நீட்சி அடைஞ்சா என்ன நடக்கும்? 2 பக்கமும் கலம் நீளும். சரியான? இப்ப தேங்காய் மாதிரி இருந்த கலம்
முட்டை மாதிரி நீளத் தொடங்கும். சரிதானே? நீள்வட்டமாக கோளமாக இருந்தது இப்போ உருண்டையாக அதாவது உருளை வடிவத்தை நோக்கி நீட்சி அடைய செய்யப்படும். அதற்கு காரணமும் இந்த கதிர்கள் தான். இந்த இயக்கத்தானத்தோட இணையாத கதிர்கள் நீட்சி அடைவதன் மூலமாக இது நீளுது. யோசிச்சு பாருங்களேன், இந்த கம்பி ஒண்ணு நீண்டா என்ன நடக்கும், இந்த களம் வந்து நீட்சி அடையும். சரிதானே? அப்ப ஏன் களம் நீட்சி அடையணும்? அப்பதானே ரெண்டு களம் உருவாகலாம். சரிதானே? அப்ப இயக்கத்தானத்தோட இணையாத நுண்குழாய்கள் நீட்சி அடைவதனால களமானது நீட்சி அடையும். ரைட்? அதே மாதிரி மேன்முக அவத்தையின் இறுதியில் களத்தின் ஒவ்வொரு முனைவிலும் சமனானதும் முழுமையானதுமான நிறமூர்த்த தொகுதிகள் காணப்படும். இப்ப இதை நீங்க மறக்க கூடாது. இந்த மேன்முக அவத்தை முடிய கிட்டவா ஈற்றவத்தை கடைசியா வரப்போறது. ஈற்றவத்தை வாரத்துக்கு முதல் மேன்முக அவத்தையில கடைசி டைம்ல என்ன நடக்கும்? ரெண்டு தொங்கல்லையும் ரெண்டு செட் குரோமோசோம் வந்திருக்கும். இந்த அரை நிற உருக்கள் பிரிஞ்சு இங்கால ஒரு செட் 46 வந்திருக்கும், இங்கால 46 வந்திருக்கும். இந்த ஒளி நுணுக்காட்டி படத்துல நீங்க அதை கிளியராக பார்க்கலாம். கடைசியாக என்ன நடக்கும்? ஈற்றவத்தை நடக்கும். ஈற்றவத்தை என்ன? இன்னும் களம் பிரியல்ல, ஆனா கரு உருவாகும். ரெண்டு கரு உருவாகும், ஆனா இன்னும் களம் பிரியல்ல. அதான் நாங்க சொல்றது ஈற்றவத்தை. இந்த ஈற்றவத்தையும் குளிய உருப்பிரிவும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் நடக்கும். நாங்க ரெண்டா படிச்சதுக்கு ஈற்றவத்தையும் குளிய உருப்பிரிவும் ஒரே கட்டத்துல நடக்க தொடங்கும். சரிதானே? அப்ப எதிர்முனை உள்ள ஒவ்வொரு நிறமூர்த்த தொகுதிகளையும் சூழ்ந்து இப்ப என்ன உருவாகும்? ஏற்கனவே மறைஞ்ச கரிச்சூழி இப்ப தொகுக்கப்படும். அப்ப மென்சவ்விங் என்ன செய்யப்பட போகுது? தொகுக்கப்பட போகுது. ரைட்? அப்ப சூழி வந்து மீண்டும் உருவாகும். மறைஞ்சு போன புன்கரு மீண்டும் உருவாக தொடங்கும். இங்க நியூக்ளியோலஸ் ஃபார்மிங். இதான் புன்கரு. அப்ப புன்கரு திருப்பி உருவாகும். கருச்சூழி திருப்பி உருவாகும். அதே போல இந்த கதிருக்குரிய நுண்குழாய்கள் எல்லாம் பல்பாத்தகற்றப்பட்டு இங்க கருவுக்குரிய கதிர்களையே காணல பாருங்க. கதிர்களே காணாமல் போய் கடைசியில உடுவுரு மட்டும் இருந்து அதுவும் இல்லாம போய். சரிதானே? அதே மாதிரி நிறமூர்த்தங்கள் இங்க சுருள் குலைந்து மீண்டும் குரோமட்டினாக மாறும். சரியா? பிரிஞ்சு முடிஞ்சுதானே இப்ப பிரிஞ்சு முடிஞ்சதுனால இப்ப ஒடுங்கி தடிஞ்சிருந்த நிறமூர்த்தங்கள் எல்லாம் திருப்பி நீண்டு விரிந்து வலையாக மாறத் தொடங்கும். அப்ப குரோமட்டினாக திருப்பி மாறத் தொடங்கும். அதை சுற்றி கருச்சூழி வந்துடும். இப்ப இரண்டு பிறப்புரிமை ரீதியில் ஒத்த மகட்கருக்கள் உருவாகி இருக்கும். இரண்டு பிறப்புரிமை ரீதியில் ஒத்த மகட்கருக்கள் உருவாகி இருக்கும். இரண்டு கலங்கள் இன்னும் உருவாகல. எம்சிக்யூல முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஈற்றவத்தையின் இறுதியில் இரண்டு பிறப்புரிமை ரீதியில் ஒத்த இளையுறு பிரிவின் ஈற்றவத்தையில் இரண்டு பிறப்புரிமை ரீதியில் ஒத்த, அதாவது ரெண்டுமே சர்வ சமனான இரண்டு கலங்கள் உருவாகி இருக்காது, இரண்டு கருக்கள் உருவாகி இருக்கும். இரண்டு கருக்கள் உருவாகி இருக்கும். இப்ப கடைசி ஸ்டேஜ் என்ன? இந்த களத்தை ரெண்டா பிரிக்கும். இந்த களத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கு பேர் தான் குழிய உரு பிரிவு. ரைட்? சைட்டோகைனசிஸ். களம் ரெண்டா பிரியறதுக்கு பேர் தான் சைட்டோகைனசிஸ். இங்க என்ன நடக்கும் என்று சொன்னால் இதுல ரெண்டு வகையான விஷயம் நடக்கும். ஒன்று விலங்குகள்ல நடக்கிற குழிய ஒரு பிரிவும் தாவரங்கள்ல நடக்கிற குழிய ஒரு பிரிவும் ஒன்று இல்லை. சரிதானே? ஏன்? விலங்குகள்ல கலைச்சுவர் இருக்குதா? கலைச்சுவர் இல்லை. அப்ப தாவரங்கள்ல கலைச்சுவர் இருக்குது. அப்ப தாவரங்கள்ல களம் வந்து நினைச்ச மாதிரி பெருத்து இது கலைச்சுவர் விடாது, விரைப்புத்தன்மையானது. அப்ப தாவரங்களுக்குள்ள கலைச்சுவருக்குள்ளேயே ரெண்டாக பிரிஞ்சு இருந்ததுனால இப்ப களத்தை ரெண்டா பிரிக்கணும்ன்றதுனால நடுவுல ஒரு பிளேட் ஒன்று உருவாகும். இந்த பிளேட்டுக்கு சொல்ற செல் பிளேட். சரிதானே? செல் பிளேட் நடிக்குது. அதாவது களத்தட்டு சொல்றது களத்தட்டு. இந்த களத்தட்டு உருவாகித்தான் தாவரக்களம் பிரியும். ஆனால் விலங்கு களத்தை பொறுத்த வரைக்கும் தட்டு உருவாகி களம் பிரியறல்ல. இந்த களம் நடுவால பிளவடைந்து களம் பிரியும். சரிதானே? அப்ப குழியூறு பிரிவுல தாவரங்கள் வேறு விதமாக குழியூறு பிரிவடையும், விலங்குகள் வேறு விதமாக பிரிவடையும். ஆனா ரெண்டுலையும் கடைசியா வரப்போறது இரண்டும் பிறப்புரிமை ரீதியில ஒத்த ரெண்டு மகட்களம் உருவாக போகுது. அதானே கடைசியா நடக்க போறது. தாவரத்திலையும் அதேதான் நடக்கும், விலங்குலையும் அதேதான் நடக்கும். இதுல விலங்க பொறுத்த வரைக்கும் இதை நாங்க சொல்ற கிளீவேஜ் ஃபரோ, அதாவது பிளவு சால். இந்த பிளவு சால்ங்கிறது உருவாகி இந்த பிளவு சாலங்கிறது என்னன்னு சொன்னா
ஆக்டின் புரதம் நாங்க படிச்சிருக்கோம். ஆக்டின் புரதம் என்னத்துல இருக்குது சொல்லுங்க பாப்போம். டிபியூலின், மைக்ரோ தசை டிபியூல்ஸ். ஆக்டின் தசைக்கு போக வேணாம். நாங்க இந்த களத்துல புளிய வன்கூட்டுல எதுல ஆக்டின் புரதம் இருந்துச்சு? நுண்ணிலைகள்ல. நுண்ணிலைகள். வெரி குட். நுண்ணிலைகள்ல ஆக்டின் புரதம் இருந்துச்சு. இடைத்தர இலைகள்ல வெவ்வேறு புரதங்கள் இருக்கும் என்று பார்த்திருக்கிறோம். அப்படிதானே? அப்ப மைக்ரோ டிபியூல்ஸ்ல நுண்புண் குழாய்கள்ல டிபியூலின் புரதம், இதுல இடைத்தர நுண்ணிலைகள்ல ஆக்டின் புரதம் இருக்கு. இந்த நுண்ணிலைகள் வந்து இந்த இடத்துல ரிங் கொண்ட உருவாக்கும். இந்த ஆக்டின் ரிங் கொண்ட உருவாக்கும். ஆக்டின் ரிங் என்கிறது ஆக்டினால் ஆக்கப்பட்ட ஒரு வளையம். இந்த நுண்ணிலைகள் உருவாகி அது சுருங்கி 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 போகும்போது இந்த நடுவுல என்ன உருவாகும்? ஒரு பிளவு சால் உருவாகும். இப்ப உதாரணமா நீங்க இதை எப்படி விளங்கப்படுத்தலாம்டா, இந்த போன் கவர் முந்தைய காலத்துல பாட்டிமார் வச்சிருப்பாங்க. பல்வம் என்று ஒன்று கேள்விப்பட்டீங்களா? இந்த காசெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பேர்ஸ் மாதிரி பழைய ஆட்சிமார் வச்சிருப்பாங்க. அது ஒரு நாடாவால கட்டி சுருக்கி வச்சிருப்பாங்க. அது இப்ப போனுக்கு நாங்க யூஸ் பண்றோம். போனை போடுற பாக்கெட். போன் பாக்கெட்ல வந்து மேலுக்கு நாடாவால இருக்கும். அந்த நாடாவை பிடிச்சு இழுத்த உடனே அந்த மேலுக்கு வாய் என்ன செஞ்சு சுருங்கி மூடிக்கொள்ளும். தெரியுதானே உங்களுக்கு? தெரியும் நினைக்கிறேன். அந்த போனை வைக்கிற அந்த பை பேக்கெட், அந்த பேர்ஸ், அந்த பேர்ஸ்ல வாயை நாங்க நாடா ஒன்று இருக்கணும். அந்த நாடாவை இழுத்த உடனே வாய் வந்து சுருங்கி கொள்ளும். நாடாவை லூஸ் ஆக்கின உடனே வாய் திறக்கும். அதே மாதிரி இங்க ஆக்டின் ரிங்குங்கிற ரிங் வந்து உருவாகி அது சுருங்கும். சுருங்க 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 இந்த ஆக்டின் ரிங் முதலுரு மென்சவ்வோட இணைஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, முதலுரு மென்சவ்வுல புரதங்கள் புளிய வன்கூட்டு புரதங்கள் இணையும் என்று நான் படிச்சிருக்கேன் முதலுரு மென்சவ்வோட தொழில்கள்ல. முதலுரு மென்சவ்வுல இருக்கிற புரதங்களோட புளிய வன்கூட்டில் இருக்கிற புரதங்கள் இணையும் என்று படிச்ச ஞாபகம் இருக்குதா? அப்படி இணைஞ்சு இந்த ஆக்டின் ரிங் சுருக்கமடையும். ஒரு ரிங்காக, ஒரு வளையமாக இருந்து சுருக்கமடைவதன் மூலம் சுருங்கி 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 இந்த வாய் மூடினால் கடைசியாக 2 கலங்களாக பிரியும். சரிதானே? அப்ப இதுதான் ஒரு தங்கூசி, ஒரு ஊசியால எடுத்து சில நேரம் நாங்க வெட்டுற மாதிரி தான் இது. சரிதானே? இறுதியாக அப்ப இதை சொல்றது பிளவு சால். என்னது? பிளவு சால். இந்த சொற்கள் முக்கியம். இந்த சொற்களுக்காக தான் திருப்பி 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 இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப இங்க உருவாகிறது பிளவு சால். விலங்கு கலங்கள்ல பிளவு சால் உருவாகி அதுல ஆக்டின் ரிங் இருக்கிறது உங்களுக்கு தேவையில்லை. பிளவு சால்ங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். பிளவு சால் உருவாகி கிளீவேஜ் ஃபரோ உருவாகி கலங்கள் 2ஆக பிரியும். இதான் விலங்கு கலங்கள் பிரிகிற விதம். தாவர கலங்களை பொறுத்த வரைக்கும் அங்க பிளவு சால் உருவாக முடியாது. பிளவு சால் உருவாகிறது அங்க என்ன கலைச்சுவர் இருக்குது. நடுவுல கலைச்சுவரை நாங்க உருவாக்கணும். இப்ப கலைச்சுவர் உருவாகணும் என்று சொன்னால் கலைச்சுவர் என்னத்தால் ஆக்கப்பட்டது? பிள்ளைகள், கலைச்சுவர் என்னத்தால் ஆக்கப்பட்டது? செல்லுலோஸ். செலிலோஸ். என்னது செலிலோஸ்ங்கிறது? என்ன? பல் சர்க்கரை, கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் அனுசேவம் எங்க நடக்கும் என்று படிச்சிருக்கோம். எந்த புன்னங்கத்துக்குள்ள நடக்கும்? அழுத்தமான முதலுரு. ரைட். அழுத்தமான முதல் சிறுவலைக்குள்ள நடந்து அதெல்லாம் வந்து பெக் பண்ணப்பட்டு என்ன புடகங்கள் ஊடாக கொண்டு செல்லப்படும்? கடத்தல் புடகங்கள். கடத்தல் புடகங்கள், சுரப்பு புடகங்கள், கடத்தல் புடகங்கள் எல்லாம் நாங்க பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? திருப்பி நோட்ஸ் பாருங்க. அங்க படிச்சது இங்க தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க. ரைட். அதே மாதிரி கொள்கை உபகரணத்துக்குள்ள கார்போஹைட்ரேட் அனுசேவம் கார்போஹைட்ரேட்டுகள் மாற்றம் செய்யப்படும் என்றும் நாங்க படிச்சிருக்கிறோம் புன்னகங்கள் படிக்கிற நேரம். அப்ப தாவர கலங்களுக்குள்ள பல்சக்கரைட்டுகள் உருவாக்கப்பட்டு அப்ப இந்த கார்போஹைட்ரேட்டுகள் உருவாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு கொள்கை உபகரணத்துக்கு கடத்தப்பட்டு கொள்கை உபகரணத்துக்குள்ள இருந்து செல்லுலோசு இப்படியான பதார்த்தங்கள் எல்லாம் புடகங்களாக உருவாக்கப்பட்டு இப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் கொள்கை ஊடகங்கள் கொள்கை அதாவது இந்த நடுவுல கலைச்சுவர் மட்டும் உருவாகணுமா, கல மென்சாவும் வரணுமா? ரெண்டு களம் உருவாகணும் என்று சொன்னால் இந்த ரெண்டா பிரிக்கணும் தாவர களத்தை.
நடுவுல கலைச்சுவர் மட்டும் வரணுமா மென்சாவும் வரணுமா? பிள்ளைகள் இந்த படத்தை பார்த்தா விளங்கும். ஒரு களம் 2 கரு வந்துட்டு நடுவுல கலைச்சுவர் உருவாகினால் மட்டும் களம் 2ஆ பிரியுமா மென்சாவும் 2 வரணுமா? 2 மென்சாவும் மென்சாவும் வரணும். அப்ப இந்த புடகங்கள் வந்து என்னத்தால சூழப்பட்டிருக்கும்? மென்சாவினால் ஒற்றை மென்சவ்வால. ரைட், மென்சவ்வால சூழப்பட்டிருக்கு. அப்ப அதான் இங்க நடக்க போகுது. இங்க கொள்கை உபகரணத்துல இருந்து பொதி செய்யப்பட்ட புடகங்கள் வரும். புடகம் என்றாலே அது மென்சவ். அந்த மென்சவுக்குள்ள கலச்சுவரை உருவாக்குவதற்கு தேவையான கார்போஹைட்ரேட்டோ மற்ற மற்ற பதார்த்தங்களோ பொதி செய்யப்பட்டு பேக்கெட் ஆகி கொள்கை உடல்கள்ல இருந்து கடத்தப்பட்டு நடுவுக்கு கொண்டு வரப்படும். நடுவுல கொண்டு வரப்பட்டு நிறைய இந்த மாதிரியான புடகங்கள் ஒரு லைனாக மாற்றி ஒரு ஒரு பிளேட்டாக ஒரு தட்டாக, அதைத்தான் நாங்க சொல்றது கலத்தட்டு. அணுவத்தை தட்டு வேற கலத்தட்டு வேற, நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த கலத்தட்டாக வார நேரம் நிறைய புடகங்கள் விடத்தை வந்து சேரும். இந்த புடகங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும்? மென்சவ் ஒன்றோட ஆட்டோமேட்டிக்கா உருவாகிரும். ஒரு ஒரு புடகம் ஒரு ரவுண்டாக இருந்தால் 2 3 புடகம் சேர்ற நேரம் ஒரு நீள்வளையமான இப்படியான ஷேப் வரும். கடைசியாக முழு நீளத்துக்கும் அது என்னவாக மாறிடும்? மென்சவ்வாக மாறி கடைசியாக 2 பக்கம் இருக்கிற மென்சவ்வுகளோட இணைஞ்சா சரிதானே? ரைட், இணைஞ்ச உடனே 2 பக்கம் மென்சவும் உருவாகிரும், நடுவுல முதற் கலைச்சுவரும் உருவாகிரும். சரிதானே? அப்ப 2 கலங்களாக இது வேறுபட்டது. அப்ப எப்படி டீட்டெயிலா இப்படி கலை தட்டு எப்படி கலைச்சுவரா மாறுது மென்சவா மாறுதுன்னு உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஆனா உங்களுக்கு அடிப்படை அறிவிக்கணும். ஒரு புடகம் வருதுன்னா அதுல மென்சவும் சேர்ந்து வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மென்சவ் இல்லாம புடகம் வராது. அப்ப அந்த மென்சாவே போதும் கலத்துல மென்சாவை உருவாக்குறது. அந்த புடகத்துக்குள்ள பல்சக்கரைட்டுகள் மாப்பொருட்கள் சாரி செலிலோஸ் பெக்டின் ஹெமிசெலிலோஸ் எல்லாம் அது அடைச்சு கொண்டு எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்தால் அது நடுவுல கலைச்சுவரை உருவாக்கும். ஆகவே கலைச்சுவரும் முதலொரு மென்சவும் சேர்ந்ததுக்கு பிறகு 2 தாவர கலங்கள் உருவாகும். பிறப்புரிமை ரீதியில் ஒத்த 2 மகட்கலங்கள் உருவாகும். அப்ப தாவர களத்திலையும் விலங்கு களத்திலையும் நடக்கிற குளியூறு பிரிவுற வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாவர களத்துல விலங்கு களத்துல பிளவு சால் மூலம் நடக்கும், தாவர களத்துல களத்தட்டு உருவாவதன் மூலம் நடக்கும். சரிதானே? ரைட், இதான் இந்த களத்தட்டு உருவாகிற மெத்தட். இங்க இருக்குது பாருங்க. இதான் களத்தட்டு. இது வந்து நுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்கிற படம். இது வந்து உங்களோட கெம்பல் பயாலஜியில இருக்கிற ஒரு பிக்சர் தான் நான் போட்டிருக்கிறேன். இது இந்த களத்துல நடுவுல இங்க உருவாகிறது தான் களத்தட்டு. ரைட், களத்தட்டுல இருந்துதான் கலைச்சுவரும் மென்சவும் வரப்போகுது. ரைட், இப்ப இது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற படங்கள். நீங்க அதுகளையும் பார்த்து கொள்ளுங்க. உங்களோட நோட்ஸ்லையும் நான் போட்டிருக்கிறேன். அப்ப இது வந்து இடையவத்தையில வந்து G2 G2ல மையமூர்த்தம் 2ஆக பிரியும். ஆனா நிறமூர்த்தங்கள் ஒடுக்கமடைய ஆரம்பிக்கும். ஆனா தனிய நிறமூர்த்த வலையாகத்தான் அப்பயும் இருக்கும், குரோமட்டினாக இருக்கும். முன்னவத்தையில வந்து உடுகுரு ஆரம்பிக்கும், கதிர்கள் ஆரம்பிக்க தொடங்கும், நிறமூர்த்தங்கள் ஒடுங்கி சுருங்கி நிறமூர்த்தங்களாக தென்படும். அதன் பிறகு முன்னணு அவத்தையில இந்த கதிர்கள் வந்து நிறமூர்த்தத்தினுடைய கைநட்டக்கோர்கள்ல இணையும். இணைந்து 2 பக்கமும் இந்த நிறமூர்த்தங்கள் இழுக்கப்படும். அதன் பின்னர் சாரி 2 பக்கமும் இழுக்கப்படாது. 2 பக்கமும் அந்த கதிர்கள் இணைய தொடங்கும். இணைந்து அணு அவத்தையின் போது இந்த அவ்வளவு நிறமூர்த்தங்களும் ஒரு தட்டில் அடுக்கப்படும். அதுக்கு பேர் அணு அவத்தை தட்டு என்று சொன்னோம். அதன் பிறகு கதிர்கள் வந்து சுருங்குவதன் மூலமாக நிறமூர்த்தங்கள் 2 தொங்கலுக்கும் இழுக்கப்படும். இறுதியாக 2 ஈற்றவத்தையிலையும் குளிய ஒரு பிரிவிலையும் 2 கரு தோன்றி 2 களம் தோன்றும். இதுதான் இளையுறு பிரிவு. இந்த இளையுறு பிரிவு